டெல்லியில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். பார்க்கலாம். கருப்பு கொடி ஏற்றப்பட வேண்டும் என்றும் பணித்திருக்கிறார். அவரும் கருப்பு சட்டை அணிந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த மசோதாவை கூட அவர் எரித்ததை பார்த்திருப்பீர்கள். காரணம், அந்த அளவிற்கு அவருடைய மனம் வேதனை அடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற வகையில் எந்த வகையில் நாம் பாதிக்கப்பட இருக்கிறோம்? இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திரா போன்ற தென் மாநிலங்கள், இன்னும் வடக்கே இருக்கக்கூடிய சில சின்ன மாநிலங்கள் பெரும் அளவிற்கு பாதிக்கப்படும். 543 என்ற உறுப்பினர்கள் 850 உயர்கிற போது மக்கள் தொகை அடிப்படையில் 2011 மக்கள் தொகை அடிப்படையில் என்று சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு 1971 அந்த காலகட்டத்தோடு தான் இருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபொழுது பல பேருடைய எதிர்ப்பின் காரணமாக இந்த மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறது என்ற காரணத்தினால் 25 ஆண்டுகளுக்கு அது தள்ளி வைக்க வேண்டும் என்று 76வது ஆண்டு முடிவு செய்யப்பட்டது. பின்னர் 2001 வாஜ்பாய் காலத்திலும் அதே பிரச்சனை எழுந்து மறுபடி 25 ஆண்டுகள் தள்ளி வைக்கப்பட்டது. இப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறது. காரணம், வடக்கே இருக்கிற மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை நடைமுறைப்படுத்தாத காரணத்தால் மக்கள் தொகை தாறுமாறாக எகிரி இருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தில் 6 கோடி பேர் இருந்தார்கள், இன்றைக்கு 20 கோடி பேர் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 4 கோடி பேர் இருந்தவர்கள் இன்றைக்கு 7 கோடி பேர், அவ்வளவுதான். ஆக இப்படி பார்க்கிற போது மக்கள் தொகை அடிப்படையில் என்று சொல்கிற நேரத்தில் தமிழ்நாடு, அதுவும் 2011 கணக்கு என்றால் 39 இடங்களை வைத்திருக்கிற நமக்கு 48 இடங்கள் தான் கிடைக்கும். ஆனால் உத்தரப்பிரதேசம் 80 இடங்களை வைத்திருக்கிற அந்த மாநிலத்துக்கு 132 இடங்கள் கிடைக்கும். ஆக வடக்கே எக்கச்சக்கமாக கூடுகிற போது எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களுடைய குரல் எடுபடாமலே போகும். எந்த சட்டத்தையும் எதிர்க்க முடியாது. எந்த நிலையிலும் இது மாதிரி அரசியல் சட்ட திருத்தம் வருகிற போது நம்முடைய உரிமை குரல் அங்கே எடுபடாது. குடியரசுத் தலைவர் தேர்தலும் நம்முடைய கணக்கு பெரிதாக வராது. ஆக திட்டமிட்டு தென்னகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த மசோதாவை இவ்வளவு அவசர கதியில் 2 மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது, மேற்கு வங்கம், தமிழ்நாடு. இந்த 2 மாநிலங்களிலிருந்தும் 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். களத்திலே பணியாற்ற அவர்களால் கூடாது என்ற அந்த எண்ணத்தோடு, குறிப்பாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை இதோடு சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? தனித்தனியாக, அதாவது எங்களுடைய கோரிக்கை அல்லது எங்களுடைய வலியுறுத்தல் மறுபடி மீண்டும் தெளிவுபடுத்துகிறோம். நாங்கள் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிரிகள் அல்ல. இப்பொழுது இருக்கிற 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மகளிருக்கு 1/3 பங்கு இடம் ஒதுக்கினால் நாங்கள் அதற்கு முழு மூச்சுடன் ஒத்துழைக்க தயார் என்று 2023 போது ஏகமனதாக ஒரு மசோதா நிறைவேறிவிட்டது. ஆனால் இப்போது அதிகரிக்கிற இதில் கொண்டு வந்து அதை சேர்க்கிற போது ஒரே மசோதாவாக கொண்டு வருவதன் சூழ்ச்சி, அதை எதிர்ப்பது போல எங்களை சித்தரிப்பதற்காக. ஆனால் மக்கள் நம்ப மாட்டார்கள். எங்களை பொறுத்தவரை தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படக்கூடாது. அந்த வகையில் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் கருப்பு சட்டை அணிந்திருக்கிறோம். தமிழ்நாட்டு இல்லங்களில் கருப்பு கொடிகள் பறக்கின்றன. நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நம்புகிறோம், அரசியல் சட்ட திருத்தம் என்பது 3/2 பங்கு இருப்பவர்களில் 3/2 பங்கும் மொத்த எண்ணிக்கையில் 50 விழுக்காட்டுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது 3/2 பங்கு அவர்களால் பெற முடியாது என்ற நிலை யதார்த்தத்தோடு இருக்கின்றது. ஆக உறுதியோடு எல்லா எதிர்க்கட்சிகளும் இணைந்து நிற்கிறோம். இந்த மசோதாவை நாடாளுமன்ற மக்களவையில் தோற்கடிக்கப்படும். தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுடைய அந்த பாதுகாப்பு தன்மை உறுதி செய்யப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று. தந்திரமாக அவர்கள் பலவற்றை செய்வதைப் போல இதை திடீரென்று அறிவித்து செய்கிறார்கள். இவ்வளவு அவசரமாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் செய்யலாம் என்றால் மறுக்கிறார்கள். காரணம் என்ன? மசோதாவை 48 மணி நேரத்திற்கு முன்னால் தான் வெளியே வருகிறது. அதற்கு முன்பு யாருக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியாது. பேசப்போகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியாது, அரசியல் கட்சிகளுக்கும் தெரியாது, பத்திரிகையாளர்களுக்கும் தெரியாது. அதுல என்ன அவ்வளவு சஸ்பென்ஸ்? ஆக எல்லாவற்றையும் மூடுமந்திரமாக செய்து தாங்கள் நினைத்ததை சாதிக்கின்ற அந்த வகையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். விவாதம் நடைபெறுகிறது. எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கிறோம். இது மட்டும் உடனடியாக அவசரமாக கொண்டு வர மாதிரி தெரியல. எதுக்கு யாருக்குமே நீங்க மசோதா நகல் கொடுக்கல அப்படிங்கிறது ஏற்கனவே 375 கொண்டு வரும்போது
தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்கள் பெரிதாக பாதிக்கப்படும் என்றும் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு 48 இடங்கள்தான் கிடைக்கும், தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் என்று திருச்சி சிவா நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தென்னகத்தை வஞ்சிக்கும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார்.